அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமையின் சிறப்பு, ஜும்மா நாளான வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது மலக்குகள் ஆஜராகும் நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்த நாள், முதல் சூரும் இரண்டாம் சூரும் ஊதப்படும் நாள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றில் தரித்த நாள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத்துகளை அன்னாரிடம் சமர்ப்பிக்கப்படும் நாள். எனவே வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் ஸலவாத் ஓத வேண்டும். குறைந்தது 300 ஸலவாத்துகள் ஓதுவது சிறந்ததென்று கூறப்படுகிறது. அடுத்து, கிழமைகளுக்கெல்லாம் தலையாய நாள், ஏழைகளுக்கு பெருநாள். அதாவது இந்த குறிப்பு என்னென்னா, வெள்ளிக்கிழமை என்று கொத்துபாவின் பாங்கு சொல்லிய பிறகு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்வது ஹராம். அடுத்து, ஜும்மாவுக்கு முன்னதாக வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள். அது என்னென்னா, அதிகாலையில் ஜும்மா பள்ளிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஓர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கடுத்து வருபவர்களுக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கடுத்து வருபவர்களுக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கடுத்து வருபவர்களுக்கு ஒரு கோழியை கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கடுத்து வருபவர்களுக்கு ஒரு முட்டை கொடுத்த நன்மை கிடைக்கும். இமாம் மிம்பரை நெருங்கிவிட்டால் நன்மைகளை பதிவு செய்யும் வானவர்கள் நன்மைகளை பதிவு செய்யும் ஏட்டை சுருட்டிவிட்டு கொத்துபா ஓதுவதை செவிசாய்க்க முனைந்து விடுகின்றனர். இப்படி சிறப்புமிக்க ஜும்மா நாளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாகவே பள்ளிக்கு தொழுவது பாருங்கள். நிறைய நன்மைகள் இருக்கிறதுல. அடுத்து, ஜும்மா தொழுகை முடிந்ததும் ஓத வேண்டிய சூறாக்கள் என்னன்னு பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவும், சூரத்துல் இக்லாஸும், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இந்த மேற்கண்ட சூறாக்களை ஜும்மா தொழுது சலாம் கொடுத்த பிறகு யாருடனும் பேசாமல் 7 தடவைகள் ஓதுவது சுன்னத். இதுக்கு சிறப்பு என்னென்னா, எவர் ஒருவர் மேற்கண்டவற்றை ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஓதுவாரோ அவருக்கு அடுத்த ஜும்மா வரை எந்த விதமான ஆபத்துகளும் வராமல் அல்லாஹு பாதுகாப்பு அளிப்பான். மேலும் எவர் ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி என்று 100 தடவை ஓதுவாரோ அவருக்கு 1,00,000 பாவங்களையும் மேலும் அவருடைய பெற்றோருக்கு 24,000 பாவங்களையும் அல்லாஹு மன்னிப்பான். ஹதீஸில் இது இடம் பெற்றிருக்கு. மறக்காமல் இந்த சூறாக்களை ஜும்மா தொழுதுட்டு ஓதுங்க. அல்லாஹு எல்லாருக்கும் அருள் புரிவானாக. மறக்காமல் என்னுடைய இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.